அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மே மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கேருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பார், உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பார், உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார். ஆக இந்த மாதம் குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அந்த பயிற்சியை ஒட்டி இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே ராகு செவ்வாய் இருக்காங்க. அவங்களும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த புத பகவான் உங்கள் ராசியிலே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சிருக்கீங்க உங்கள் பணம் இருக்கும். கடந்த காலங்களில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருந்தால் இல்லைனால் கூட இனி வருங்காலங்களில் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவங்களுக்கோ வருமானம் பரவாயில்ல. இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் தான் குரு பகவான் வர்றார். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இப்போ கிடைக்கும். இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக தான் தீர்ப்பதற்கு யாரையா ஒருத்தர் இறைவன் அனுப்புவார். அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும், விற்கணும், இது வரைக்கும் விற்காமல் இருக்குது, அல்லது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது, அல்லது அட்வான்ஸ் போட்டதோடு நிற்கிதுங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேல் ஆகும். எதிர்பார்த்த விலைக்கு போகும். உங்களுக்கு அதனால் நன்மை. இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் ஏதோ செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. நெருங்கிய உறவினர்களால் நட்பலன்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதோட நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக அம்மாவால் உங்களுக்கு காரியம் ஆகணும், அம்மாவுடைய அன்பு கிடைக்கணும், ஆதரவு கிடைக்கணும் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் அமையும். அதோட இந்த மாதத்தில் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். அதுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். லாபம் இருக்குது. லாபம் இருக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நடைமுறை வாழ்க்கையில் என்ன உங்கள் கையில் இருப்பு இருக்கோ உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரேடிங்கை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும், ஆய கலைகள் 64 எந்த கலைகளாக இருந்தாலும் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வருமானங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரிய குருவும் உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ யாரெல்லாம் இந்த மாதம் முயற்சி பண்ணுறீங்களோ வேலைக்கு டெஃபரெண்ட்டாக வேலை கிடைக்கும். நான் பெரிய லெவலில் வேலைக்கு போய் இன்டர்வியூ செலக்ட் ஆகியிருக்கேன், பட் இன்னும் ஆர்டர் வரலங்கிறவங்களுக்கு ஆர்டர் வரும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட், ப்ரைவேட், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்ன் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாபில் ப்ரொஃபஷனில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ எஃபர்ட்டுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இடமாற்றத்தோடு கூடிய உங்களுக்கு முன்னேற்றம், இதெல்லாமே உங்களுடைய ஜாபில் இருக்குது. ஸோ வேலையில் நீங்கள் எப்போ எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, கிடைக்கும். மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமா, கிடைக்கும்.
பெரிய லெவலில் நான் கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன், கிடைக்குமானா லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. குறிப்பாக நீங்கள் என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகள் உண்டு. யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இதெல்லாமே வரும். இந்த மாதம் நீங்கள் எதிலையாவது வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு பொருளாதார கஷ்டம் இருந்தால் கூட எல்லாம் லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது மற்ற செலவினங்களை உங்களுக்கு குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் அம்மாவுடைய அல்லது அப்பாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமையும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் முதலே சொன்ன மாதிரி அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட்டு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பார்ட்னர் லாபம் முடிவால் அது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், அதுக்கப்புறம் அவரோட சூரியன் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த காலங்களில் நம்முடைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. நெருங்கிய உறவினர்களால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள், இப்படி 2 மாறுபட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதற்கான சோர்சஸ் நிறைய இந்த மாதம் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் என்ன பாஸ் பண்ணுவீங்க? கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ரொமோஷனில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுவீங்கன்னா உங்களுடைய ஜாபில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் சொத்துக்கள் விற்காமல் இருக்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சேல் ஆகும். ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள்லாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார தரிசனம், இதெல்லாம் பிரதானமாக இந்த மாதம் பண்ணுங்கள். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், தொழில் ஓரளவுக்கு ஓடும், கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். நன்றி, வணக்கம்.